ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோடை லீவு எப்படி போய்கிட்டு இருக்குது? வெயிலெலாம் எப்படி இருக்குது? எங்கள் ஊர்லாம் சரியான வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கள் அண்ணன் வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் மஞ்சள் கனகாமரம் பூ. இது எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்குங்கிறத பாருங்கள். ஆனால் இது இந்த வெயில் டைமில் தான் நல்லா பூக்கும். இது வாழை மரம். அப்படியே பார்த்துக்கிட்டா வாங்க, ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. பப்பாளி மரம் இப்போ தான் சின்னதாக இருக்குது. இது சிகப்பு கனகாமரம் பூ. இதுவும் பாருங்கள், ஒரே ஒரு செடி சின்னதாக எங்கள் அண்ணி வாங்கிட்டு வந்து வச்சாங்க. இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூ பூக்குதுன்னு பாருங்கள். நிறையா கொத்தாக பூக்குதுங்க அந்த வெயில் டைமுக்கு. அதுக்கும் நல்லா தரை காஞ்சி போயிருக்குதா, நல்லா நிறைய பூக்குது இப்போ பூ. அப்புறம் மிளகா செடி வச்சுருக்காங்க பாருங்க, குண்டு மிளகா. இது நல்லா காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மிளகா. சுண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள், கொத்தரங்காய். இது எல்லாமே நம்ம வீட்டில் ஒரு ஒரு செடியும் ஒன்று ஒன்று காய்ச்சிதுன்னா நம்ம கடைக்கே போக வேண்டியது இல்லைங்க. காய்கறிக்காய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே பறித்து நமக்கு தேவையானதை குழம்பு வச்சுக்கலாம். கத்திரி செடி வச்சுருக்காங்க பாருங்கள், நிறையா கத்திரிக்காயும் நிறையா காய்ச்சிருக்குது. அங்கே பாருங்கள், நிறையா காய்ச்சிருக்குங்க. அந்த ஒரு காய் மட்டும் கிடையாது, நிறையா காய்ச்சிருக்குது. நானும் கொஞ்சம் எங்கள் அண்ணிகிட்ட வாங்கிட்டு வந்தேன் கடல சமைக்கிறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. நிறைய கொத்தரங்காய், மிளகாய் பழுத்துருச்சு. இதுக்கு மேலே தான் பறித்து காய போடுவாங்க. மிளகாய் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. போன வருஷம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ மிளகாய் கம்மியாக தான் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு மட்டும் யூஸுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கத்திரி செடி வச்சுருக்காங்க. இங்கவும் நிறைய காய் காய்ச்சிருக்குது. நம்ம அர்ஜென்ட்டுக்கு நம்ம கொல்லையில் இருந்தால் ஒன்று பறித்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம்ல, நம்ம கடைக்கு போகாத. எங்கள் ஊர்லலாம் நிறையா கடைக்கெலாம் தூரமாக போகணும், ரொம்ப தூரம் போகணும் கடைக்கு போகணுன்னா. ஆனால் இந்தமாரி எல்லாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருந்தாங்கன்னா வீட்டுக்கு யூஸ் ஆகும். வெண்டைக்காய் வச்சுருக்காங்க. வெண்டைக்காய்லாம் நல்லா பெருசாகவே எங்கள் அண்ணன் விதைக்கி விட்ருக்காங்க பாருங்கள். எங்கள் அண்ணி பெருசாக முத்திட்டு அப்படி எதுக்கும் குழம்புக்கோ பொரியலுக்கோ யூஸ் ஆகாது. பாருங்கள், பிஞ்சாக இருந்ததுன்னா பறித்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். இது ஒன்று தான் பிஞ்சாக இருந்தது, அதான் பறிச்சிட்டேன். நம்ம பூலாம் பார்த்தோம்ல, எல்லா பூவும் பறித்து கட்டிட்டேன் பாருங்கள். டெய்லியும் கொட்டுது காஞ்சி. சரி, நம்மளாவது பறித்து கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு வந்தேன். பறிச்சிட்டு வந்து நல்லா கட்டியாச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.